இட்லி தோசை கூடயெல்லாம் சேர்த்து சாப்பிட்ற மாதிரி தக்காளியை வச்சு ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி பார்ப்போம் வாங்க. ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ இது செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப்பு தேங்காய் துருவல் எடுத்து சேர்த்துக்குங்க. ஒரு 6 7 பச்சை மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் 4 தக்காளி பழம், நல்ல பழமான தக்காளி பழமாக எடுத்துக்கோங்க. அதையும் இது கூடவே சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. இப்போ இது நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது போல் அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ சட்னி தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குங்க. இது கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள், 1 கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாயை கீறிட்டு சேர்த்துக்குங்க. ஒரு 10 சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. எல்லாத்தையும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்து கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே சேர்த்துக்குங்க. தண்ணியாக தான் இருக்கணும் இந்த சட்னி, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கொதித்து வரும்போது கொஞ்சம் திக்காகி வரும். நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கணும்னா சூப்பரான சைட் டிஷ்